எல்லோருக்கும் சோத்திர இரவு ஜெபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிங்க கேபியோ சூளை நேர்ப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியின் நாளித்தம் வெல்வேனே, சத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கேவியோ சூளை நேருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. உன்னை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தானியேலை தப்புவித்து உயர்த்தினார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தப்புவித்து அவர் உயர்த்துவார். விசுவாசம் அறிக்கையிடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை தப்புவிக்கிறார், என் குடும்பத்தை உயர்த்துகிறார். ஏந்தி சுமந்து ஒரு தப்புவிப்பாரம் பாருங்கள். ஹல்லேலூயா. பிறந்த குழந்தைய நம்ம என்ன செய்கிறோம், அப்படியே ஏந்துறோம், அப்புறம் அப்படியே தோள் மேலே போட்டு சுமக்கிறோம். அதே மாதிரி நம்ம தகப்பன் அந்த ஸ்டேஜ் அந்த 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 இது ஸ்டேஜில் பாருங்க, சின்ன வயசில் எப்படி நம்ம எடுத்து பிள்ளையில வைக்கிறோமோ அதே மாதிரி அந்தந்த காலத்தில் அந்தந்த நேரத்தில் அவர் நம்மளை நினச்சி வரான், ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு தாய் தகப்பனுக்கு 2 ஆண் குழந்தை. மூத்த பையன் ஒரு பலவீனமான ஒரு பையன். 2வது பையனுக்கு எந்த பலவீனம் இல்லை, நல்லா சுறுசுறுப்பாக இருப்பான், உற்சாகமாக இருப்பான் பாருங்கள், நல்லா படிப்பான். ஆனால் மூத்த பையனுக்கு அடிக்கடி ஒரு பலவீனம். அதனால் தகப்பன் கூட்டு போகும் பொழுது மூத்த மகனை தூக்கி தோல் மேலே வச்சு விடுவாராம். 2வது பையனை அப்படியே கை பிடிச்சி கூப்பிட்டு போவாராம். அப்போ 2வது பையன் கேட்டானா, அப்பா ஏப்பா எங்கே போனாலும் அண்ணனை தானப்பா நீங்கள் தூக்கிட்டு போகிறீங்க, ஏப்பா என்னை தூக்க மாட்டேங்கன்னு சொல்லி கேட்டான். அப்போ தகப்ப சொன்னாராம், நீ நல்லா இருக்கா, நீ நடந்துருவா, எனக்கு தெரியும், உனக்கு பலன் இருக்குது, நீ எனக்கு கையை பிடிச்சி நடந்துருவா, அதனால் என் கையை மட்டும் பிடிச்சி நடந்தேன் கூடவா. ஆனால் அண்ணன் அப்படி இல்லை, அவனுக்கு ஒரு பலவீனம், அவன் நடக்க முடியாது. அதனால் அவனை என்ன செய்யணும், நான் எடுத்து தான் அவளை வைக்க முடியும், அண்ணனுக்கு பலவீனம் இருக்கிறனால தான் எடுத்து வச்சுருக்கிறேன், நீ நடந்து வாப்பான்னு சொன்னாரான். அப்போ தம்பி சொன்னானா, ஆமாப்பா அண்ணன் பலவீனமாக இருக்கான், நீங்கள் அண்ணனை வச்சுக்கிட்டுங்கப்பா, நான் நடந்து வரேன்னு சொல்லி சொன்னானா. இன்றைக்கி பாருங்கள், அப்படி தான் ஒரு பலவீனம் வரும் பொழுது அவர் நம்மளை ஏந்தி கொள்கிறார். தாங்கிக்க, ஹல்லேலூயா, சகித்துக்க, உன் கூட தான் இருக்கிறேன், உன்னை தூக்கின சுமக்கிறேன், தண்ணீரை கடக்கும்போது உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது உன்மேல் புரளுவதில்லை, அக்கினி நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி சுவாலை உன் பேரில் பற்றாது. எது வந்தாலும் உன் கூட தான் இருக்கிறேன், தப்புவிக்க. ஹல்லேலூயா. சிங்க கபில பாருங்கள், தானியேலை கர்த்தர் தப்புவித்தாராம். திடீர்னு ஒரு சட்டம் வந்துட்டு, ஹல்லேலூயா. திடீர்னு பிரச்சனை வரதான் செய்யும் பாருங்கள், அது கொண்டு வருமா. திடீர்னு சில மனிதர்கள் எழும்புவார்கள், திடீர்னு பிரச்சனைகள் அசுத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. திடீர்னு பிரச்சனை பாருங்கள். ஹல்லேலூயா. கங்கனை கட்டி கொண்டே இருந்திருக்கிறாங்க தானியேலை. எப்படியாவது தானியேலை விழ வச்சிடணும், எப்படியாவது அவனை அல்ல கொன்று போட்டுறணும். எந்த குற்றமும் அவன் செய்யலை. ஜெபிக்கிறதா அவங்களுக்கு குற்றமாக இருந்திருக்கு. ஜெபிக்கிறது தேவனுடைய பார்வையில் விளையேற பெற்றது, ஆனால் ஜெபிக்கிறதா அவங்களுக்கு தீமையாக தெரிஞ்சிச்சு. அது எப்படியாவது ஜெபத்தை நிறுத்திடணும்னு சொல்லி பிளான் போட்டு சிங்க கபில போட சொல்லி பிளான் போட்டாங்க. ஆனால் கர்த்தர் பார்த்தாரு, அதில் நீ இப்படியா நீங்கள் பிளான் போட்டிருக்கீங்க, என் பிள்ளை சிங்க கபில போயிட்டு உள்ளே வந்தான்னு நான் தப்பு வைப்பேன், அவனை உயர்த்துவேன். சிங்க கபில அவனை தப்பு வைப்பேன், என் தானியேலை என் பிள்ளையை உயர்த்துன்னு சொல்லி அவர் அமைதியாக இருந்தார். ஹல்லேலூயா. ஆனால் கூட தான் இருந்தார் பாருங்கள். ஆனால் தானியேல் பயப்படலை. ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கிறதான குற்றம் கண்டுபிடிக்கட்டும். ஹல்லேலூயா. ஒரு ஜன்னலையாவது அடைச்சி ஜெபிச்சிருக்கலாம், பல கணிக்கு திறந்திருக்க அவர் ஜெபிச்சாராம். ஆனால் இவங்களுக்கு ரொம்ப ஆக்ரோஷம், இன்னும் ஜெபிச்சுக்கிட்டு தான் இருக்கான்னு சொல்லி ராஜாட்ட சொல்லி எனக்கு சிங்க கபில கொண்டு என்ன செஞ்சுட்டாங்க, போட்டாங்க. அப்போ ராஜாக்கு தப்பு கொண்டு வல்லவராக இருந்தாரான்னு சொல்லி கேட்காரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தானியேலை அப்படியே விட்டுட்டாரா? சிங்க கபிக்கு தூதன் அனுப்புனார். தானியேல் விரோதமாக நிற்கிற அந்த சிங்கத்தெல்லாம் கட்டி போட்டார். இன்றைக்கி உங்களுக்கு விரோதமாக நிறைய சிங்கங்கள் எழுப்பி வருகிறதா? மனிதர்கள் சிங்கம் மாதிரி எழுப்பி வராங்களா, கர்ச்சிக்கிறாங்களா? அல்ல பொல்லாத பிசாசு யாரை விழுங்கலாமோன்னு வகையை தேடி சுட்டி திரிகிறான்.
பொல்லாத பிசாசு மனிதர்கள் உங்கள் குடும்பத்தை விழுங்க அம்மை நினைத்து சதிரங்களை போடுறாங்களா? அதில் உங்களுக்கு உயர்வு வரப்போகிறது, உங்களுக்கு பெரிய உயர்வு வரப்போகிறது. ஏன்னா தானியலுக்கு ஒரு கூட்டம் அம்மே எப்படியாவது தானியல் கொண்டுன்னு சொல்லி ஒரு கூட்டம் எழும்பிச்சு. தானியலுக்கு பெரிய உயர்வு. அல்லேலூயா. தூக்கி போடாமதாவது கத்திரி போடாமல் தடுத்துருக்கலாம். ஆனால் அது உள்ளே பேட்டு வரணும் பாருங்கள். சிங்கிக்கப்பில் பேட்டு தான் வரணும், தேவனாக மகிமைப்படணும். அதே மாதிரி ஐயோ நான் போதும் இவ்வளோ பிரச்சனை அனுபவிச்சிட்டேனே, பாட அனுபவிச்சிட்டேனே, போதும்னு சொன்னாலும் கூட சில நாள் கத்திரி விட மாட்டார் இருப்பார். அது உள்ளே போய்ட்டு வா, உன் கூட நானும் வாரேன். இல்லை யோசிப்பு சரக்கில் இருந்தார், கூட இருந்தார். தப்பு வித்தார் பாருங்கள், உயர்த்தினார். அதே மாதிரி பாருங்கள், உங்கள் பாடுகளில் கத்தரோட எந்த நாளில் தப்பு வைக்க முடியாய், உயர்த்த முடியாய். அந்த சிங்க கபில தானியில தப்பு வைத்தார். தூதர் அனுப்பி என்ன செஞ்சாராம்? சிங்கத்திலாய் கட்டி போட்டாராம். இன்றைக்கி உங்களுக்கு உறவு எழுமுறை பொல்லாத மனிதர்கள் பொல்லாத பிசாசு அசுத்தாவிகள் தீமைகள் எல்லாவற்றையும் தூதன் அனுப்பி அதை கட்டி போட்டு உங்களை தப்பி வைக்க போகிறார். நீ வாயிலால் அறிக்கையிடுங்க. அல்ல அவர் ஏந்துக்கிறார், சுமக்கிறார், தப்பு வைக்கிறார். என் குடும்பத்தை அவர் ஏந்தி கொள்கிறார். நான் ஏன் பயப்படணும்? இந்த பிரச்சனை கத்திர தப்பு வைக்க யாரும் இல்லை. தானியில் யாருமே தப்பி வைக்க முடியல பாருங்கள். ராஜ சட்டம் போட்டாச்சு, யார் தப்பி வைக்க முடியும்? நீங்கள் பெரிய உங்களுக்கு சட்டம் போட்டிருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதம், குடும்பத்துக்கு ஒரு பெரிய சட்டம் போட்டிருக்கலாம். அதில் பெரிய காரியம் நடந்து அவ்வளோதான் இனி முடிஞ்சங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை தப்பு வைப்பா. அவர் தப்பு வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. பயப்படாதாங்க. ஹல்லேலூயா. உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே எங்களை காத்திடுமே. என்னை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. அவங்களுக்கு யுத்தம் ஒன்றுவார், அவங்களுக்காக வழக்காடுவார். எங்கெங்கே பிசாசு மனிதர் பாளையம் இறங்கியிருக்காங்க அங்கே தூரில் அனுப்புவார். தூதர்கள் சேனை இறங்கும், ஒரு யுத்தம் உனக்காய் நடக்கும். சிலுவையின் வெற்றியாவும் உன் சொந்தமாய் வந்து சேரும். தூதர் சேனை கத்திரவங்களை அனுப்பி தப்பு வைப்பார். சத்துரு எங்கே வெள்ளம் போல் வார அங்கே அவர் கொடியேற்றுவார். எங்கே ஆயுதம் உருவாக்கப்படுதோ அங்கேயே வாய்க்காமல் போகும். தானியேல் தப்பு வைத்து உயர்த்தின தேவன் உங்களையும் தப்பு வைத்தவர் உயர்த்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். விசுவாசம் நீங்கள் அறிக்கையிடுங்க. அதில் யார் என்னை தப்பு வைத்தாலும் தப்பு வைக்க போகிறானோ என் இயேசு என்னை தப்பு வைப்பார். இந்த பிரச்சனைகள், பாடுகள், இந்த வியாதிகள், துன்பங்கள், துயரங்கள், கடன்கள் கத்திர தப்பு வைக்க வல்லவர். ஹல்லேலூயா. 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 அக்கினியில் கடந்து வந்தோம், ஒரு சேதம் இன்றி தீரையா. அவங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. ஹல்லேலூயா. ஒரு இமை பொழுதும் அவர் நம்மளை விலகலை பாருங்கள். அதனால தான் உயிரோடு இருக்கிறோம். ஒரு தப்பு வைத்து வரப்போய் தான் நம்ம இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறோம். அதில் இனியும் பாருங்கள், அந்த பிரச்சனைகளை பாடுகிறவங்களுக்கு தப்பு வைத்து உங்களை உயர்த்த போகிறார். அதுதான் உங்களுக்கு மேன்மைக்கு படி. பாடு துன்வாரம் சோர்ந்து போயிடாதாங்க. கத்தை தப்பு வைத்தார், எங்களை கூட தப்பு வைப்பார். கத்திரங்களை உயர்த்துவா. அதுதான் அந்த பிரச்சனை, அதுதான் அந்த பாடு. நான் சோர்ந்து போக மாட்டேன்னு சொல்லி ஹல்லேலூயா. 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 தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டு கைவிட தேவன் இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டு கைவிட தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். அல்லேலூயா. தாங்குகிற தேவன், தப்புவிக்கிற தேவன் உண்டு. ஷபலபதி கதூரி வைக்கிறவா. தேவ பிள்ளைகளை சோர்ந்து பேராதங்க. ஹல்லேலூயா. 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 பலவீனமான மகளானி பலப்படுத்தும் கிறிஸ்து உண்டு. பலவான்களை நீ மிதித்திடவா, சத்துரு தலையை உடைத்திடவா. தெபொராளே நீ விழித்தெழும்பு, பாராக்கே நீ துணிந்து செல்லு. நீ தாயாக எழும்பும் வரையில் கிராமங்கள் பாழாய் போயின. ஹல்லேலூயா. பலவீனமான மகளா உன்னை பலப்படுத்த இயேசு உண்டு, உன்னை உயர்த்த இயேசு உண்டு. அவதான் இயேசு கிறிஸ்து.
ஷபலபா ரீக்கரபா. தானியேலை விடுவித்த கர்த்தர் விடுவித்தது மாத்திரமல்ல, அவர் உயர்த்தினார். அவருடைய பிள்ளைகளை உயர்த்தி காட்டுவார். சத்துரு மத்தியில் பந்திக்கிற தேவன் உண்டு. ரீ கதூரபால ரந்தல தி கதூரி கரபா. சோர்ந்து போயிடாதங்க. இருக்கிற நிலைமையில் எனக்கு எழும்பிருங்க. தேவனை தூத்து பாடுங்க. தானி சிங்கம் வருதுன்னு சொல்லியும் கூட அதில் பல கணிகை திறந்து ஜெபித்தாராம். நீங்களும் ஜெபி. இந்த பிரச்சனை அந்த பாடு எங்கே போய் நான் ஜெபிக்க போகிறேன். ஜெபித்து எண்ணத்துக்கு என்ன சோர்ந்து போயிடாதங்க. தானியேல் அல்லேலூயா சட்டம் போட்டாலும் கூட அவர் ஜெபித்தார். அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை ஜெபிக்க கூடாது சட்டம் வந்தால் கூட அல்லேலூயா பயந்தான் இருப்போம், தவிர ஜெபிக்க மாட்டோம் பாருங்கள். ஆனால் தானியேல் அவ்வளோ ஒரு தைரியம் பாருங்கள். சட்டம் வந்தால் எனக்கு என்ன, சிங்கத்தில் விட்டு போட்டால் எனக்கு என்ன. நான் அவரை தேடத்தினால தேடாமல் இருக்க முடியாது. அவரை ஆராதிக்க இருக்க முடியவே என்னால் முடியாது. ஜெபித்தார், துதித்தார். அதில் கர்த்தர் தப்புவித்தார், உயர்த்தினார். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை விட்டுறாதங்க. துதி விட்டுறாதங்க. இன்னும் துதிப்பேன், இன்னும் ஜெபிப்பேன்னு சொல்லி நீங்கள் எழுமுங்க தேவ பிள்ளைகளை. கர்த்தர் உங்களை தப்புவிக்க போகிறார், உங்களை உயர்த்த போகிறார், உங்கள் குடும்பத்தை உயர்த்தி சமூகத்தில் உயர்த்தி காட்டப் போகிறார். அவர் தப்புவிக்கிற தேவன், அவர் உயர்த்துகிற தேவன். அல்ல கூட இருக்கு. இம்மானுவேல் இருக்க விடுங்க. இம்மானுவேல் ஷபலபதி கதூரி வைக்கிறவா. நீங்கள் ஒவ்வொரு தப்புவீங்கப்பா. தப்புவிக்கிற மாத்திரமெல்லாம் உயர்த்துங்க ஏசப்பா. தானியேல் தப்புவித்து உயர்த்தினீங்களே, அதே மாதிரி உயர்த்துங்க ஏசப்பா. ஒவ்வொரு வீட்லையும் அதிசயம் நடக்கட்டும் தகப்பனே. வல்லமை இறங்கட்டும். ஷபல தர கதூரி வைக்கிறவா. ரீ கதூர பால ரவ ஷபல தர கதூரி வைக்கிறவா. ரீபாக்கர சந்தல ஊதிக்கார அக்கினி ரீபாக்கார ஷபலபா தூர. ஒவ்வொரு வீட்லையும் அக்கினி இறங்கட்டும். ஆண்கள் மேலே, பெண்கள் மேலே, பிள்ளைகள் மேலே, வயோதிகள் அக்கினியை ஊற்றுவீராக. மாம்சமனை யாபெரும் மேலே ஆவி ஊற்றும். செபிக்க வைங்க, துதிக்க வைங்க, பாடவை குட்டி பரலாம் வீடு மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. அதிசயங்களை செய்யுங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்க டடி. ஷபல தர கதூரி வைக்கார சந்தல இசல திக்க தூர பலக்கார ஷபலப தூர வல்ல ரந்தர திக்க தூர வல்ல ரத்தர கதூரபா ஷாத்தர உதன வைக்கிறவா. ஏசப்பா உங்களுக்கு நன்றி. வாலி பிள்ளைகளை தப்புவீங்கப்பா, சிறு பிள்ளைகளை தப்புவீங்க ஏசப்பா. ஆண்கள் பெண்களை தப்புவீங்கப்பா. இந்த பொல்லாத உலகத்தில் பொல்லாத மனிதர்களுக்கு தப்புவீங்க, பொல்லாத மந்திரங்களுக்கு தப்புவீங்க, பொல்லாத பிசாசுகளுக்கு தப்புவீங்க, சூழ்நிலைக்கு தப்புவீங்க. ஷபலப தீபக்கரபா சந்தல தீக்கா தூர வைக்கிறவா. ஒவ்வொரு பிள்ளைகளும் தப்பு வைத்து நீங்கள் ஆசீர்வதிப்பீராக டேடி, நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. ஷபல தரக தூர்விக்கர சத்தர ஊத்தர அந்த அக்கரவதிக்கம் கையை நீ எடு இயேசு நாமத்தில். இஸ்ரவேலுக்கு ஒரு மந்திரம் இல்லை, குருசல் இல்லவே இல்லை. ரீக்கது ஒரு வாழி சத்து 7 வழி ஓடி போவானாங்க. ஷபல பர்ரிக்கா தூரி வீக்கார சத்தர ஊத்த ரந்தல வீக்கா தூரி வீக்கார சத்தர ஊத்த ரந்தல விற்கிறவா. ஏசப்பா உங்களுக்கு நன்றி. ரீபாக்கார தப்புவிக்கிற தேவனை உயர்த்துகிற தேவனை வெட்கப்பட்டு விடவே மாட்டீங்கப்பா. வெட்கப்பட்டு போக மாட்டோம். வெட்டிவான பலன் உண்டு. ரீபாக்கரபா சந்தல ஊதி பாக்கரபா சத்தர ஊதிக்கரபா. நன்றிப்பா. எழுந்தருளும் தேவனை, எழுந்தருளும் அப்பா. இந்த இரவு நேரத்தில் எழுந்தருளுவீராக, தப்புவிக்க வல்லவராய் வருவீராக. அல்ல தப்புவித்து உயர்த்த வருவீராக ஏசப்பா. நன்றி ராஜா, நன்றி. ஷபலபா தூர பாலக்கார சந்தல வீக்கா தூர வளர தர ஊதிக்கரபா சத்தர விக்கரபா. ஏசப்பா உங்களுக்கு நன்றி. ஏசப்பா நன்றிப்பா. உனக்கு ஒருவர் இருக்கிறா, உன்னை விசாரிக்க துடிக்கிறா, உன்னையும் என்னையும் ஏசு நேசிக்கிறா, நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறா. அல்லேலூயா. தானியேலின் தேவன் இறங்கி வருவீராக. பிள்ளை வீட்டில் அக்கினியாக இறங்கி வாரும். அக்தி போல இறங்கணுமே, அக்கினி நாவாக பதியணுமே. தீ போல இறங்குங்க. அப்போ ஒவ்வொரு வீட்டில் பிரச்சனை பாடுகள்லாம் நீ வெளியேறி போவதாக இயேசு நாமத்தில். தப்புவீங்க, உயர்த்துங்க இயேசப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் தப்புவீங்க. பகலெல்லாம் பாதுகாத்தீரே, ஸ்தோத்திரவே காண செய்தீரே, நல்ல தூக்கத்தோடு வழி நடத்தும். ஆமென்.